ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம டெலிட் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். டெலிட் அப்படின்னா பேசிக்காகவே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குது இல்லை, எதையாவது வந்து delete பண்ண இல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம ப்ராக்டிக்கலாக அது என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்து நான் ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கியூஎல் கிளாஸ் அப்படின்ற டேட்டா பேஸில் இருந்து கான் அப்படின்ற சர்வரில் இருந்து நான் இந்த டேபிளில் உள்ள டேட்டாவை வந்து செலக்ட் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து மொத்தம் 4 காலம்ஸ் இருக்குது. எம்ப்ளாயி, நேம், டிபார்ட்மெண்ட், இஸ் ஆக்டிவ் அப்படின்ற 4 காலம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்து நமக்கு எம்ப்ளாயி ஐடி 1 யாசர் அகைன்ஸ்டாக வந்து ரெக்கார்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு 4 எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நமக்கு ரெக்கார்டு இருக்குது இந்த டேபிளில். ஸோ வந்து delete அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா from delete from table name. இதுதான் வந்து delete கமாண்டோட சின்டாக்ஸ். செலக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு எப்படி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் இல்லை செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம், அதே மாதிரி இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் இன்டு, அதே மாதிரி அப்டேட் பண்ணுறதுக்கு அப்டேட் டேபிள் நேம் செட் காலம் நேம் வித் வேர் கண்டிஷன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் delete பண்ணுறதுக்கு delete ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா இதுவும் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். அப்டேட் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஆல்ரெடி இருக்கிற ஒரு டேபிளில் உள்ள ரெக்கார்டில் வந்து ஏதாவது எடிட் பண்ணணும், சேஞ்சஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அப்டேட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த வேர் கண்டிஷன் இல்லாமல் நம்ம இந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த என்டையர் டேபிளில் உள்ள யூஸ் பண்ணியிருக்கிற காலமோட எல்லா டேட்டாவையுமே வந்து எடிட் பண்ணிடும். இந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள எல்லா ப்ரீவியஸாக வந்து இந்த டேபிளில் வந்து காலம் வேல்யூ வந்து இந்த மாதிரி டிஎன்ஏ ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி இருந்தது. நம்ம வேர் கண்டிஷன் இல்லாமல் அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணதுனால அது எல்லாமே கஸ்டம் ஆப்ஸாக மாறிடுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஓவராலாக எல்லா ரெக்கார்ட்ஸ்க்குமே வந்து அது ஒர்க் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த delete ஸ்டேட்மெண்ட்லேயுமே ஸோ நம்ம இங்கே வேர் கண்டிஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஸோ அப்டேட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டியது, அதை விட ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கமாண்ட் அப்படின்னா delete கமாண்ட். ஸோ delete கமாண்டை ரன் பண்ணால் அந்த டேபிளே வந்து வாஷ் அவுட் ஆகிரும். ஸோ delete பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப கவனமாக வேர் கண்டிஷன் ஏதாவது இருக்குதா, நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படின்றத மைண்ட்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு தான் ரன் பண்ணணுமே. இல்லை பர்பஸ்ஃபுல்லாக நம்ம அந்த என்டையர் டேபிளையுமே வாஷ் பண்ணணும் அப்படின்னா வேர் கண்டிஷன் இல்லாமல் நம்ம அந்த delete கமாண்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன விரும்புகிறேன் அப்படின்னா இந்த 4 ரெக்கார்ட்ஸில் இருந்து யாசர் அப்படின்ற எம்ப்ளாயோட ரெக்கார்டை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும் அப்படின்னு விரும்புகிறேன். அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வேர் கண்டிஷன் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு இப்போ வந்து என்னோட நீடு என்ன அப்படின்னா இந்த டேபிளில் வந்து ஆக்டிவாக இருக்கிற எம்ப்ளாயிஸ் மட்டும் இருந்தால் போதும், இன்ஆக்டிவ் எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வேர் கண்டிஷன் கொடுக்கணும். இங்கே நான் வேர் கண்டிஷன் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இஸ் ஆக்டிவ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது இன்ஆக்டிவ் எம்ப்ளாயிஸை வந்து மென்ஷன் பண்ணுதா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு ஆக்டிவ் எம்ப்ளாயிஸ் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இங்கே வந்து நான் கண்டிஷன் இந்த மாதிரி கொடுக்குறேன். வேர் எந்த காலம் யூஸ் பண்ணணும் இஸ் ஆக்டிவ், அதில் வந்து வேல்யூ என்ன 0 அப்படின்றத நான் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ஆக்டிவ் எம்ப்ளாயிஸ் மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாகவும் நான் கொடுக்கலாம் இல்லையா, நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுக்கலாம். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அப்புறமா பார்க்கலாம் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இன் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது. இப்போதைக்கு நான் ரொம்ப சிம்பிளாக வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இந்த delete ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி இதை அப்படியே வந்து செலக்டாக மாற்றிட்டு இதை ரன் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து நான் எதிர்பார்க்குற மாதிரி தான் அங்கே ஆக்ஷன் நடக்குமான்னு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த 0 ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து ஃபில்டர் அவுட் ஆகி வருது. ஸோ இப்போ வந்து நான் இந்த delete ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த டேபிளில் வந்து என்ன ஆகும், இப்போ ஆல்ரெடி வந்து இந்த டேபிளில் வந்து மொத்தம் 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நான் என்ன எதிர்பார்க்குறேன், இந்த ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயோட ரெக்கார்ட் மட்டும் காணாமல் போயிடணும், இது 3 இருக்கணும். கரெக்டாக இதான் என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஒரு ரெக்கார்டு அஃபெக்ட் ஆகிருக்குன்னு காமிக்கிறேன். அந்த ஒரு ரெக்கார்டு வந்து யாசருங்கிற எம்ப்ளாயிக்கான ரெக்கார்டாக தான் இருக்கும். நம்ம பார்க்கலாம். எஸ், ஓகே. இப்போ வந்து இந்த வேர் கண்டிஷன் இல்லாமல் நான் இதை ரன் பண்ணால் என்ன ஆகும், ஆல்ரெடி இந்த டேபிளில் 3 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் இந்த வேர் கண்டிஷன் இல்லாமல் ரன் பண்ணேன் அப்படின்னா
எனக்கு அந்த டேபிள் இருக்கிற என்டையர் ரெக்கார்டுமே வந்து காணாமல் போயிடும், வாஷ் ஆயிரும். டேபிள் எம்டியாக இருக்கா? ஓகே, சூப்பர். ஸோ வந்து நாம் இன்னைக்கு கிளாஸில் வந்து டெலிட் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். ஸோ இதில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணி மைண்டில் எப்பயுமே வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணும்போது இருக்கிற கவனத்தை விட நம்ம இந்த அப்டேட் டெலிட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரியல் டைம் ஒர்க்கில். இல்லைனா அது வந்து நமக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணிடும். நம்ம அதை ஓவர் கம் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது இந்த கிளாஸில் வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் இட் இன் த கமெண்ட். அண்ட் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். தேங்க்யூ.